ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி தம் அடை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் சொல்லித்தர மெத்தட்லேயே செஞ்சால் எங்களுக்கு சாஃப்டான நல்லா டேஸ்டியான ரிச்சான தம் அடை செஞ்சு எடுக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் எடுத்துக்கொள்வோம். தேங்காய் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் திருவி கூட எடுக்கலும், பட் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்தேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இது தண்ணி ஒன்றும் சேர்க்க வேணும். நல்ல திக்கான தேங்காய் பால் தான் நாங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறோம். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும், தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண வேணும். அண்ட் அதுக்கு பிறகு 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. அந்த ரவையில் நாங்கள் புளிஞ்சு வச்சுக்கிற தேங்காய் பால், நாங்கள் எடுத்த தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த ரவையில் நாங்கள் இந்த தேங்காய் பாலை நல்லா ஊற வச்சுக்கொள்ள போகிறோம். இந்த தேங்காய் பாலில் தான் ரவை நல்லா ஊறணும். அண்ட் இது ஊறுறதுக்கு ஒரு நல்ல 4 ஹவர்ஸ் சரி மேக்ஸிமம் இது நல்லா ரெஸ்ட் பண்ண விடணும். நெக்ஸ்ட் நான் சுகர் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். சுகர் நல்லா நாங்கள் கஸ்டர்ட் சுகர் தான் ஆட் பண்ணணும். சுகரில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். நாங்கள் பிளெண்ட் பண்ணின சுகர் தான் ஆட் பண்ணணும், இல்லாட்டி இது ரவையில் கரையாது. அண்ட் பாருங்கள், 4 ஹவர்ஸுக்கு பிறகு எங்களோட தேங்காய் பாலில் நாங்கள் ஊற வச்ச ரவை நல்லா ஊறிக்குது. பாருங்கள், அது ஒட்டாமல் வருது. அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஃபுல்லாகவே ஒரு அடிக்கு ஆட் பண்ண வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கஸ்டர்ட் சுகர் ஆட் பண்ணினால இது டக்குன்னு ரவையில் கரைஞ்சிடும். அண்ட் இது நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஓவர் நைட் ஃபுல்லாக இதை நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது ஒரு 8 o'clock நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற எங்களோட மாவு நல்லா பர்ஃபெக்டாக எல்லாமே உண்டா இதே மாதிரி மிக்ஸாக வைக்குது. அண்ட் இதுக்கு இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஒரு எக் எடுத்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் எங்களோட மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா எங்களோட மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 நைட் ஃபுல்லாக இதை நாங்கள் ரெஸ்ட் பண்ண வைக்கிறேன்டா, அப்போ தான் எங்களுக்கு தம் அடை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எக் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் மைதா ஆட் பண்ண போகிறோம். நான் 4 tablespoon மைதா ஆட் பண்ணுறேன். அண்ட் அதையும் போட்டு இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் இதுக்கு கீ ஆட் பண்ண போகிறேன். கீ நான் 3 tablespoon ஆட் பண்ணுறேன். கீ நல்லா ஆட் பண்ணால் தான் இதுக்கு நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் அதுக்கு பிறகு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் 3 tablespoon ஆட் பண்ணேன். இந்த தம் அடை மாவு நல்ல ரிச்சான டேஸ்ட் ஒன்று தரும். ஏன்னா நாங்கள் அதுக்கு மில்க் மேட் அண்ட் அது மட்டும் இல்லை, நாங்கள் இதுக்கு தண்ணி கொஞ்சம் சரி ஆட் பண்ணாமல் திக் கோகோனட் மில்க்லேயே தான் நாங்கள் இந்த தம் அடை மாவை செய்கிறோம். அண்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ண வைங்க. அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் 180 செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் ஒரு 10 minutes. பாருங்கள், நெக்ஸ்ட் இதே மாதிரி கப்ஸில் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிற அவனில் 180 செல்சியஸில் ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி பர்ஃபெக்டான தம் அடை எங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுமெண்டா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.